Hebron Ministries. Praise God. ஸோ இன்றைக்கு பார்க்க போகிற காரியங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அறிந்திருப்பீங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி கண்களை மூடி, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கள் தேவனே, எங்களை தகுதிப்படுத்துங்க தேவனே. லார்ட் எங்களோட இருக்கட்டும் தேவனே. லார்ட் வி ப்ரே ரெகுரோ சுச்சுத்துரு ஹித்ர கரியபா லிபெரி ஹிருக்கு துரு குதுரு குதுரோ கலோர் கெதரே ரே பரா பரா குதுரோ திரி கிதலே கிரியர் குதுரோ சுச்சுத்துரு குதுரு குது. இன்னும் மெசேஜே ஆரம்பிக்கல, ஆனால் தேவன் அவரோட அபிஷேகத்தை இறங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார். எதற்காக தெரியுமா? உங்களோட வாஞ்சை உண்மையுள்ளது, உங்களோட மனது உண்மையுள்ளது. தேவனுக்காக நீங்கள் வாஞ்சையாக வரும்போது ஒருவரும் விட்டு விடாமல் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ட, தேவனே என்ன செய்தி தரதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போன வாரம் மண்டேலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஏன்னா பொறுமையாக கொஞ்சம் எடுத்தாலும் நம்ம சீக்கிரம் எடுத்துலாம் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு வசனத்தை கொடுத்து இதுதான் அப்புறம் நான் சொல்கிறேன்னு. சரி ஆண்டரே அப்புறம் சொல்கிறாரான்னு சொல்லிட்டு, சரி வெனஸ்டே மீட்டிங் முடிச்சுட்டு கேட்கலாம். திரும்ப வெனஸ்டே மீட்டிங் நம்மளோட ப்ரேயரை முடிச்சுட்டு கேட்குறேன், என்ன தேவன் என்ன இவ்வளோ சீக்கிரம் கேட்குற, பொறுமையாக இருந்தார். திரும்ப சாட்டர்டே மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து, தேவனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு, போய் தூங்குனார். மதியானம் போய் தூங்குடான்னாரு. தூங்கிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்ப எழுதுனே, தேவனே செய்தி சொல்லுங்கன்னு. அதெல்லாம் நான் போய் சாப்பிடுனாரு. சாப்பிட்டு திரும்ப வந்து, என்ன தேவனேன்னு, ஒன்றுமே பண்ணாத போய் படுனாரு. திரும்ப படுத்துட்டு திரும்ப 1 மணிக்கு, ஆண்டவரே இல்லை இன்னும் டைம் வரல போன்னு. கரெக்டாக ஒரு 2:30 3:30 மணிக்கு டப்புன்னு எழுப்பினார். எழுப்பி என்ன சொன்னார், சிறைச்சாலையிலிருந்து நான் விடுதலை செய்யும் தேவன், அந்த வல்லமை இன்றைக்கு நான் இறக்க போகிறேன்னாரு. அப்போ சொன்ன உடனே என் கூட ஏற்கனவே நான் ஒரு சில பேரோட ஜெபிக்கும் போது இந்த செய்திக்காக 2 தேவதூதர்கள் இருந்தாங்க, பட்டயத்தோட உருவின பட்டயத்தோடு. காலைல ஒரு சில பேர் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், நான் அந்த உருவின பட்டயத்தோட தேவதூதரை பார்த்தேன்னு சொல்லிட்டு. அது போலவே ஒரு சில தேவதூதர்கள் வந்தாங்க. நான் காரில் ஏறுறேன், எல்லோரும் ஒரு நிமிஷம் நாங்களும் ஏறிக்கிறோம் ஏறி உக்காந்தானுங்க. நான் பார்க்குறேன், டேய் உன் தலையே இந்த ரூஃபுக்கு மேலே இருக்குது, என்னடா நீ, அது பட்டயம் அதுக்கு மேலே இருக்குது, எப்படா உட்காந்துருக்க, இப்போ போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் தேவன் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருங்க. இந்த தேவதூதர்களை தேவன் நம்ம பேச்சை கேட்டு சொன்னோம்ல, அந்த தேவதூதர்கள் இன்றைக்கும் இப்போவும் பார்க்குறீங்க, 2 பேரும் இங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம், கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுக்க போகிறோம், என்ன கட்டாக இருந்தாலும் நம்ம உடைக்க போகிறோங்க இன்றைக்கு. ஏன்னா சபையானது சும்மா இருக்கக்கூடாது, அடுத்த நிலைமைக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். சும்மா இருக்கிறவங்கெல்லாம் என்னது, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களை இசிஜி எக்கோ இதெல்லாம் எடுத்திங்கன்னா அது சும்மாவாக இருந்தால் என்ன சொல்லுங்கள், என்னம்மா நீ செத்தியா உயிரோடு இருக்கியானே தெரியலையேன்னுவாங்க. கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு தான் இருக்கணும். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ மேலே போனாலும் எவ்வளோ கீழே போனாலும் தேவன் நம்மளோடு இருக்காருன்னு சொல்லிட்டு மறக்கவே கூடாதுங்க. அந்த விசுவாசத்தை விடவே கூடாது. இன்றைக்கு பார்க்க போகிற காரியங்கள் என்னது படிங்க, சிறையிருப்பின் வாழ்க்கை. அப்படின்னா என்ன, நிறைய பேர் இந்த உலகத்தில் ஆயுள் தண்டனைக்குள்ளே இருக்காங்க, அந்த மாதிரி தண்டனைக்குள்ளே ஜெயிலில் போயிருக்காங்க. ஆனால் நம்மளோ ஒரு சில பேர் நம்மளோட என்ன சொல்லிட்டு வேதனையினால், நிந்தைகள்னால, கஷ்டத்தினால வெளியில் சுற்றிட்டு தான் இருக்கோம். ஆனால் சிந்தையில் மனதில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆயுள் தண்டனைக்குள்ளே தான் இருக்கோம், அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே, அந்த சிறைச்சாலைக்குள்ளே தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். 1வது என்னது, சிறைப்பு என்றால் என்ன. 2வது அது எப்படி என்னை என்ன சொல்லுது பாதிக்கிறது. 3வது சிறையிருப்பிற்கு விடுதலை. சிறையிருப்பின் விடுதலை என்னன்னு சொல்லிட்டு இந்த 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் அப்படியே மாட்டிக்கிட்டு வராமல் இருக்கும் பாருங்க. எப்படி ஒரு என்ன சொல்லுது, ஒரு டேப்போ ஒரு செயலோ ஒரு சில நேரத்தில் மழை நேரத்தில் எல்லா இடத்துல மாட்டிக்கும் பாருங்க. மாட்டிக்கிட்டு அங்கங்கே தண்ணி சம்மந்தமே இல்லாமல் ஊற்றிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நம்மளோட ஆசீர்வாதமோ நம்மளோட கிருபைகளும் எதுவும் வராமல் அங்கே மாட்டிக்கிட்டு நிற்கும் பரலோகத்தில். அந்த அடைப்பை இன்றைக்கு உடைக்கும்படி தேவன் ஒரு வல்லமை சொன்னார். அதனால தான் நம்ம கட்டும்னு இனிமேல்ட்டு கட்டுறதுலாம் இல்லை, கட்ட வைக்க போகிறோம். ஏன்னா தேவன் அதை தான் பண்ண போகிறாரு. ஆண்டவர் சொன்னாடே அந்த பாட்டு எனக்கு போர் வச்சுச்சுற, எடுத்து தூக்கி போடுறா, அட்லீஸ்ட் நீ பண்ணும் போதாச்சும் எடுத்து தூக்கி போடுறாண்ணா. சரி ஆண்டவர் நீங்கள் என்ன சொன்னாலும் அதான் உத்தரவு தேவனே, ரைட் ஆண்டவர் பண்ணலாம் தேவனேன்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவன் அவ்வளோ பிரயாசப்படுறார் அவங்களுக்காக, உங்களோட ஆசீர்வாதத்துக்காக, உங்களோட மேன்மைக்காக. அவர் பார்த்து வெறுப்பாயிடுச்சுங்க. என்னடா என் பிள்ளைகள் இவ்வளோ ஜெபிக்கிறாங்க, இவ்வளோ மகிமையாக செயல்படுறாங்க, ஆனால் ஒரு சில காரியத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் சொன்னார், இல்லை நான் ஒரு விடுதலையை தருவேன். இப்போ முதலாவது பார்க்க போகிறோம், அந்த சிறையிருப்புனா என்ன.
நிறைய பேர் சிறையிருப்புனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெயிலில் போகிறது தான் நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் சிறையிருப்பு நினைக்கிறோம் இல்லையா. உலகத்தின் டிக்ஷனரிஸில் சொல்லுது, ஒரு இடத்துல எங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோன்னா, எப்போனா நம்ம எங்கன்னா மாலுக்கு போனோன்னா இல்லை வெறும் எங்கன்னா ஷாப்பிங் போனோன்னா சடனாக ஒரு பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ண பாருங்க, யூஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சடனாக மாட்டிக்கிட்டு வெளில டோர் திறக்க முடியாமல் மாட்டிக்கும் பாருங்க, அது துருப்பிச்சு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் ஒரு ஃபீலிங் வர பாருங்க, போச்சுடா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கே தானான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சிறையிருப்பின்குள்ளே ஒரு சில பேர் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அறியாமலே மாட்டிக்கிட்டு அதை பற்றி மறந்தே இருப்போம். ஆனால் இன்னமும் அதுலேருந்து விடுதலை வராமல் இருந்திருப்போங்க. ரெண்டாவது, உலகத்தாருக்கு சொல்லுங்கள், நம்ம சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் ஏன்னா சிறைச்சாலில் போடப்படுறாங்களோ அவங்க தப்புனால, அவங்களோட கிரியைகள்னால எது தப்பாக இருந்ததோ அது எல்லாமே சிறைச்சாலில் போட வரும்போது அதுவும் ஒரு சிறையிருப்பு. மூன்றாவது, யாரெல்லாம் உலகத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, வேலை பண்ணுவாங்க, செயல்கள் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க, ஆனால் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க பாருங்கள், யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க, அப்படியே ரோபோ மாதிரி போயிட்டே இருப்பாங்க பாருங்க. ஏன்? அவங்க சிந்தனையில் அவங்க மனதளவில் சிறையிருப்பில் இருக்காங்க, அதை விட்டு வெளில வர முடியல, அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த சிறையிருப்பில் இருக்காங்க. இதுதான் உலகம் சொல்லுது. இப்போ வேதாகமத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தேவனே வேதாகமத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது வேதாகமத்தில் சொல்லுது, ஒரு சில பேர் அவங்களோட பாரம்பரியங்களால், தட் இஸ் ட்ரெடிஷன்ஸ்னால சிறையிருப்புக்குள்ளே போயிருக்காங்க. அந்த ட்ரெடிஷன்ஸ்னால் என்னது? குடும்பம், அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, நம்ம சந்ததி, நம்ம பூர்வீகம், இதெல்லாம் மூலியமாக அவங்க சிறையிருப்பில் இருக்காங்க. ஒரு சில பேர் எப்படி வாழ்கிறாங்களோ, மேன்மையா வல்லமையா செல்வந்தனா இல்லை பாமரை மக்கள் போல எப்படி வாழ்கிறாங்களோ அதன்படியே அவங்களோட சிறையிருப்பு அதன்படியே இருக்கும். இதன்படி வேதாகமம் இப்படி சொல்லுது. ரெண்டாவது, வேதாகமம் சொல்லுது, ஒரு சில பேர் சிறையிருப்பு கீழ்ப்படிதல் இல்லாதனால. யார் கீழ்ப்படுதல் இல்லாதனால? மேய்ப்பனின் கீழ்ப்படுதல் இல்லாதனால. அதே நேரத்தில் அவன் நம்மளுக்கு மேலே, நம்ம ஊழியம் பண்ணுறவங்க நம்மளுக்கு மேலே ஒரு சில பேர் லீடர்ஸை வச்சுருப்பாங்க, அவங்க பரிசுத்தமோ இல்லையோ, நீதியோ நியாயமோ அது பார்க்கறதில்ல, ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம கீழ்ப்படியாத போது அதுவும் தேவன் கவனிக்கிறார், புரிஞ்சுக்கணும். அந்த சிறையிருப்புக்குள்ளே நம்ம வேதனைக்குள்ளே போவோம். அதே நேரத்தில் மூன்றாவது, தேவனை கீழ்ப்படியாமல் போகிறது, இதுவும் நம்மளை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போவோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தேவன் உங்களுக்குள் தேவனோட நீதி இருக்கும்போது நீ பரிசுத்தவானா மாறிடும். அப்போ நீ கேட்குறதே கேட்காதது அது வேறு, அது அடுத்த லெவல், அந்த லெவலுக்கே நான் போவேன், சாதாரண லெவலில் இருக்கிறோம் நம்ம. மூன்றாவது, சிறையிருப்பு எப்படின்னா நம்ம பாவங்கள் மூலியமாக, சாபங்கள் மூலியமாக. இந்த காரியங்கள் எப்படி வருது? சந்ததிகள் சாபம், அதே நேரத்தில் நம்ம பண்ணுற பாவங்கள், சின்ன வயசுலேருந்து நம்ம பொய் சொல்கிறதோ, விளையாடுறதோ, தப்பு பண்ணுறதோ, இந்த காரியங்கள் எல்லாம் வாலிப வயதில் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. இன்னும் போக 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 ஒரு தைரியம், மன தைரியம் வரும், என்னை யாரா எதுக்கிறது, நான் எப்படி வேணா இருப்பேன், எது வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சிந்தை வரும் பாருங்க. ஒரு சில மேல்ஸுக்கு வரும், ஒரு சில ஃபீமேல்ஸுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலோட டாமினன்ஸ் ஃபீமேலுக்கு வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் பாருங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாரு, இது பைத்தியமாக என்னன்னு தெரில, பையனுக்கு மேலே வசதாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாரு ஒரு சில பேர். ஏன்னா அது பிசாசின் செயல், அது அந்த கட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களால வெளில வர முடியாது, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வேதாகமம் சொல்லுது, இதுதான் சிறையிருப்புன்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, தேவனே பரிசுத்தாவியானவரே நீங்கள் சொல்லுங்கள், சிறையிருப்புனா பரலோகத்தின்படி ஒரு மனுஷனுக்கு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, ஒரு சிறையிருப்பில் இருக்கானான்னு 3 காரியங்கள் சொன்னாருங்க. ரொம்ப எளிமையாக சொன்னார், நீ அவ்வளோலாம் யோசிக்காத, சாதாரணமாக யோசினார். என்ன தெரியுமா சொன்னார்? ஒன்றே பரலோகத்தின்படி ஒரு சிறையிருப்புனா என்ட்ராப்மெண்ட் ஆஃப் த ஃப்ளஷ். எவன் சரீரபூர்வமாக மாட்டிக்கிட்டு இருக்கானோ அவன் சிறையிருப்பில் இருக்கான். இதுதான் சொன்னார். ரெண்டாவது, எவ்வளோ ஆவி பூர்வமாக மாட்டிக்கிட்டு இருக்கணும், ஏதோ ஒரு ஆவி அலக்கடித்தல்னால, ஏதோ ஒரு ஆவி அவனை டாமினேட் பண்ணுறதுனால. ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் இல்லை, நான் இந்த பேய் அந்த பேய்ன்னு சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு ஆவி அவங்கள அலக்கடித்து அவங்கள வேதனைப்படுத்துது, இதனால் அவங்க சிறையிருப்பு பட்டிருக்காங்க. மூன்றாவது, ஆத்துமாவே சிறையிருப்புக்கு போயிடுது. இது எதனால் போயிடுது? ஒரு சில பேர் நான் காலையில் இதெல்லாம் சொல்ல, ஆனால் ஈவினிங் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா, அதனால தேவன் உங்களுக்கு சொல்கிறார் பாருங்க, ஆத்துமா எப்படி சிறையிருப்பு போது தெரியுமா? அவங்கள மூதாதையர் எதனா சாபம், எதனா பாவத்தை பண்ணி அறிக்கை செஞ்சிருப்பாங்க, என் பிள்ளையும் பேர் எழுதி என் பிள்ளை தான் இதுக்கெல்லாம் இது பண்ணிப்பான், பொறுப்பெடுத்துப்பான், இது பண்ணிப்பான்னு. அவங்க அதுலேருந்து விட்டு ரசிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையின் காரியங்கள் சிறையிருப்பில் இருக்கவங்க, அவங்களோட வாழ்க்கையின் செயல்கள் ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் போயிட்டே இருக்கும். ஏன்? நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கையில் நிற்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ செயல்கள் பண்ணாலும் என்னோட வாழ்க்கை மேன்மை அடைய மாட்டேங்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம்.
இது நடக்குதுன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட ஆத்மா சிறையிருப்பில் இருக்குங்க. அதை விடுதலை செய்யும் நேரம் இன்னைக்கு. இன்று 3 காரியங்கள். சங்கீதம் 69:33 ரொம்ப அருமையா தேவன் சொல்றாரு பாருங்க. எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டுண்டிய தம்முடையவர்களே அவர் புறக்கணியார். அவர் தூக்கி போட்டதில்ல, பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு வெயிட் பண்றாரு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்க. ஜட்ஜஸ்ல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, சிம்சோன் இருக்கான் பாருங்க. அவன் என்ன பண்ணான்? அவன் கண்கள் என்ன நினைச்சிச்சான், ஒரு சில காரியத்தை இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும்னு ஆசிச்சு போனான். ஆனால் கடைசியில் அந்த கண்களை பிடுங்கும் போது தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம தேவனை விட்டு போயிட்டுமா. கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியல தேவனோட போயிட்டது, தேவனோட அபிஷேகம் போனது ஒன்றுமே தெரியல அவனுக்கு. ஆனால் எப்போ அவன் கண்களை பிடிங்கி அவனை அசிங்கப்படுத்தி மானம் சூடு சொரணம் எல்லாத்தையும் இறக்கி நாசம் பண்ணாங்களோ அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்ச, ஐயோ நான் தேவனோட்டு வந்துட்டேன் போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டர்கிட்ட கெஞ்சி கேட்குறான். படிங்க அது. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். பாருங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும். அவனுக்கு முடி போனது மேன்மையா தரல, அவனோட அபிஷேகம் போனது மேன்மையா தரல. அப்பெல்லாம் தேவனை தேடலாம, கடைசி நேரத்தில் தான் எல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு தான் வேதனை பண்றான். ஐயோ தேவன் எவ்வளோ மேன்மையா நம்மளை வைத்திருந்தாரு, இவ்வளோ கேவலம் நம்ம மாறிட்டுமே. ஒருவேளை தேவனுக்கு நம்மளுக்கு என்ன சொல்றது கோபம் இருக்கோ இல்லையோ, ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறா, தேவனே முடிஞ்சா எனக்கு பலத்தை கொடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உடனே பலத்தை கொடுக்குறாருங்க. இந்த மாதிரி தாங்க தேவன். அதான் அதுக்கு முன்னாடி வசனத்தில் பார்த்தோம் பாருங்க, தேவன் அந்த கட்டுண்டவர்களே தம்முடையவர்களை சிதறடிக்காதபடி அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. புறக்கணிக்காமல் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா ஒருவேளை நம்ம அறிக்கை செஞ்சோன்னா அந்த சிறையிருப்புலேருந்து விடுதலை தர தேவன் உண்மையாக இருக்காருங்க. அதனால தான் அதனால் இங்கே பார்க்கும்போது சிம்சோன் என்னாச்சு, அவனோட சிறையிருப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணா, அறிக்கை செஞ்சு ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே ஏதோ ஒரு வழியை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, எத்தனை பேரை சாவடிச்சான். படிங்க அடுத்த வசனம். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. எல்லா ஜனங்கள் மேல விழுந்தது. அத்தனை பேர். இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி வல்லமை தேவன் அவனுக்குள்ளே வச்சிருந்தார். ஏன் அவனுக்கு தெரியல? ஏன்னா அவனுக்கு சிந்தை இல்லை, யோசனை இல்லை. நம்ம பிரிக்கப்பட்டவர்கள், நம்ம அழைக்கப்பட்டவர்கள், அந்த சிந்தை நம்மளுக்கும் ஒரு சில நேரத்தில் போயிடுது பாருங்க. ஏன்னா அந்த பழக்க தோஷத்தில் போகும்போது சபைக்கு தான் போயிட்டு வரோம், ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஜெபம் தான் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பிசாசான ஒரு சைட் ட்ராக் கொண்டு போவான். அந்த சைட் ட்ராக்கில் நம்ம மாறிட்டு அவன் பேச்சு கேட்டு நம்ம விலகி போகிறது எங்கேயோ இருக்குங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாதுங்க. அதுதான் நான் கவனமாக இருக்கும்படி சொல்கிறேன். சங்கீதம் 79:11 ரொம்ப அருமையாக சொல்கிறாரு பாருங்க. பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் சொல்கிறான் பாருங்க. சங்கீதக்காரன் கட்டுண்டரோட பெருமூச்சு அப்படின்னா என்ன, கடைசி சாவத்துக்கு முன்னாடி ஒரு பெருமூச்சு விடுவாங்க அப்படியே அப்படின்னு ஒரு சாவத்துக்கு முன்னாடி அந்த பெருமூச்சு. அந்த பெருமூச்சு உங்ககிட்ட வரட்டும் தேவனே. ஏன் சாவாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. படிங்க. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை, கொலைக்கு தட் இஸ் சாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால், உம்முடைய புயபலத்தினால் உயிரோடே காத்தருளும், உயிரோடே காத்தருளும். நம்ம ஒரு சில பேர் நீங்க கட்டில இருந்திருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், ஆண்டவர் கிடைக்கலாம், தேவனே என்னால முடியல தேவனேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் சபைக்கு. ஆனா தேவன் சொல்றார், கவலைப்படாதே, நான் இன்னும் உன்னோட உயிரோட வச்சிருவேன், இன்னும் அதிகமான செயல்கள் ஓ மூலியமாக நான் பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரம் உன்னை அவ்வளோ சாதாரணமாக உன்னை எண்ணிடாத. ஏன்னா அவரோட வெளியேறப்பட்ட ரத்தத்தினால உன்னை பிரித்தெடுத்து ரச்சிச்சு உன்னை இப்போ ஒரு வரைக்கும் கொரோனாலேருந்து எந்த நோய் வந்தாலும் எந்த நான் வந்தாலும் நீ போடான்னு சொல்லிட்டு தேவனுக்காக நீங்கள் இருக்கீங்க பாருங்க. அது எதனால்? ஏன்னா உங்களை குறித்து தேவன் அநேக காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இது எப்படி இப்போது என்னை அஃபெக்ட் பண்ணும் இந்த காரியங்கள், இந்த சிறையிருப்பின் காரியங்களை பார்க்கும்போது சங்கீதம் 142:2-7 நம்ம படிப்போமா? அவருக்கு
கர்த்தருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பாருங்க சொல்றான் தாவீது சொல்றான், அவருக்கு முன்பாக என்னோட நெருக்கத்தை இந்த சஞ்சலத்தை சொல்றேன். அடுத்த என் ஆவி என்னில் தியங்கும் போது, என் ஆவி என்ன உயங்கும் போது, நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நீர் என்ன பாதை அப்படின்னா என்ன? என்னோட ஆவி ரொம்ப வேதனைக்குள்ள போகும்போது, ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போகும்போது நான் என்ன தீர்மானம் எடுப்பேன் நீங்க அறிந்திருக்கீங்க. இருக்கனே நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். நான் அந்த பாதையில நடக்கும்போது எனக்கு எதிரே பிசாசான எத்தனையோ சூழ்ச்சிகளை நான் விழும்படி கண்ணிகள் வைத்தார்கள். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. சொல்றான் பாருங்க, என்ன அறிந்த தேவன் நீர் ஒருத்தர் தான், நீங்க தவிர வேற யாரும் இல்ல ஆண்டவரே. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, எனக்கு அடைக்கலம் இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம். என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. என்னோட ஆத்துமாவை விசாரிக்கிறது எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். பாருங்க சொல்றான் பாருங்க, கதறி அழும்போது சொல்றான், I cried out to you, O Lord, I said you are my refuge. அப்படினா நீரே என் அடைக்கலம், நீரே என் ஜீவன் சொல்லிட்டு கூக்குரலிடுறான். அடுத்த வசனம், என் கூக்குரலுக்கு செவி கொடும், என் கூக்குரலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். ஒரு காலத்துல நான் பெரிய என்ன சொல்றது, பெரிய இது மகிமை உள்ள ஒரு சேனாதிபதியா இருந்தேன், எல்லாருக்கும் மேல நான் ஒரு தளபதியா இருந்தேன் அதிகாரத்துல. ஆனா இப்போதான் நான் எங்கேயோ வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கேன், நான் ரொம்ப தாழ்த்தப்பட்டவனா இருக்கேன். என் சொந்த பிள்ளையே எனக்கு எதிர்த்து வரான், குடும்பத்தார எதிர்த்து வரான், எத்தனையோ எதிரிகள் வராங்க, என்ன பண்ற தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் தாழ்த்தப்பட்டிருக்கேன்னு சொல்றான். என்னை பின் தொடர்கிறவருக்கு என்னை தப்புவியும், என்னை பின் தொடர்ல இருந்து என்னை தப்பியுங்க தேவனேன்னு சொல்றான். அவர்கள் என்னிலும் பலவான்களா இருக்கிறார்கள், அவர்கள் என்னோட பலவான்களா இருக்காங்க தேவனே. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி பாருங்க, என் உங்களை துதிக்கும்படி என்னோட ஆத்துமாவை சிறைச்சாலையில இருந்து வெளியில எடுத்து அதை அதுக்குள்ள போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க தேவனேன்றான். எனக்கு நீர் தயவு செய்யும் போது, எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம நிந்தையில நம்ம வேதனையில இருக்கும்போது நம்ம கூட இருக்க நண்பர்கள் யாருன்னா நண்பிகள் கிட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் தப்பான காரியத்தை தான் சொல்லுவாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், இப்படி என்ன சொல்லுது, இந்த தண்ணியை குடி, அந்த தண்ணியை குடி, இந்த பவுடரை போடு, அந்த பவுடரை போடு, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு இந்த கதையே சொல்லிட்டு இருப்பாருங்க. ஆனால் இது எல்லாமே நம்மளோட ஆத்மாவை நாசம் பண்ணுற காரியங்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீ தாவீதை போல் நீ அறிக்கை செய்தால் தேவன் ஒரு மறு உருத்துருவை கொண்டு வருவார். இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்வோம் தாவீதை போலவே, அந்த அறிக்கை செய்யும் போதோ தேவன் ஒரு மறு உருத்துருவை நம்மளுக்கு கொண்டு வர போகிறார். அடுத்த வசனங்களை பார்க்கும்போது வேதாகமத்தில் லூக் சாப்டர் 22 verse 54 60 பேதுரு இருக்கான் பாருங்க, தேவனோட சீஷனாக இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மக்கள் கேட்குறாங்க, எப்பா நீயும் ஆண்டவரோட தானே இருந்தேன்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்கிறான், இல்லை நான் இல்லை நம்மளும் அப்படி தானே, அப்பா நீயும் அந்த சபை தானே அப்படின்னு. எதுனா நம்ம சபையை பற்றி எதுனா குறை வந்துச்சுன்னா உடனே யாருன்னா கேட்டாங்க, நீயும் அந்த சபை தானம்மா, இப்படி நடக்குதாமான்னு கேட்டால் இல்லைம்மா நாங்களாம் போகிறது இல்லைம்மான்னு உடனே சொல்லுவோம் பாருங்க. ஏன்னா பயம். இதெல்லாம் சொல்ல தான் நம்மளுக்கு அடி விழுது. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கணும், என்னம்மா ஆமாம்மா இந்த மாதிரிலாம் நடக்கலாமா, எவனோ உன்னை பொய் சொல்லியிருக்கான், போமா தேவனுக்கு தெரியுமா இந்த சபையை பற்றி, போமான்னு சொல்லிட்டு சொல்லாத. ஏன் நம்ம பயப்படுறோம்? நம்மளும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆக்னிக்குள்ளே போயிடுவோமோன்னு சொல்லிட்டு இல்லை. தேவன் சொல்கிறார், எழுந்தி பிரகாசிக்கிற நேரம் வந்துடுச்சு. தேவ நீதிக்கு, தேவ நியாயத்துக்கு, தேவ செயலுக்கு நீ எலும்புலன்னா வேற யார் எலும்புவா சபைக்கு? அதுக்காக தான் சொல்கிறீங்க. பார்க்கும்போது பேதுரு 3 தடவை அறிக்கை செய்யறான். அந்த 57. ஆமா, அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். பாருங்க, தேவன் 3 பேர் அனுப்புறாரு. தேவன் சொன்ன மாதிரியே 3 பேர் வராங்க. வந்தோடனே நீயும் ஒருவன் தானேன்னு சொல்றாங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயா தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அறியேன் சொல்றான் பாருங்க. அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி, அந்த சேவல் கூனோனே கர்த்தர் திரும்பி அவனை பார்க்கறாரு, டேய் பண்ணிட்டியா?
சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதாங்க. ஆண்டவர்கிட்ட அழுது, தேவனே இனிமேல் இந்த மாதிரி இருக்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு அழுறான். நிறைய பேர் நம்ம அழுகிற ஸ்டேஜுக்கும் போனதில்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ வேதனைப்படுறோம். மண்டையில் ஒரு மண்ணும் இல்லை, ஒரு தண்ணியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அங்கே காலியாக இருக்குது, வனாந்திரமாக இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ உன்னோட வாழ்க்கையின் மேன்மைக்காக கதறி அழுது தான் ஆகணும். நம்ம அழுது ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்போதுமே வேஸ்ட்டாக போகாதுங்க, அது சந்ததிகளை நிலைநிற்கும். அதுக்காக தான் இங்கே சொல்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறமா தேவன் இவனை பேதுருவை டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் புத்தகம் 5 இருக்கு பாருங்க. அவனை ஆக்சுவல் சிறைச்சாலைக்கு அமுச்சு விட்றாரு. முதலாவது ஃபஸ்ட்டு அவன் மென்டலி சிறைச்சாலைக்குள்ளே போயிடுறான். இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு, ஐயோ ஆண்டவரே இது விட்டு என்னை விடுதலையும் சொல்லிட்டு விடுதலை ஆகணுன்னே தேவன் திரும்ப அவனை டெஸ்ட் பண்ணுறாரு. உண்மையாகவே இன்னும் இருக்கானான்னு இருக்கும்போது அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verse 17 to 32 இந்த காரியம் இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. தேவனை அவனை என்ன சொல்லுது, சிறைச்சாலை போட்டுறாரு. அப்போ இவனோட வைராக்கம் பயங்கரமாக இருக்கிறதுனால அவன் கவலையப்பட மாட்டான். டே போடுங்கடா, எது வேணால் பண்ணுங்கடான்னு இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, அவரோட தேவத்தூரில் அமைச்சு அந்த சிறைச்சாலையின் கதவுல திறக்கிறாருங்க. அப்போ பார்க்கும்போது இவனுங்க எல்லாம் தேடுறாங்க, எங்கடா போயிட்டாங்க, ஆளுங்க யாருமே இல்லை, யாரா கழட்டி விட்டு தானே, நான் பண்ணல நீ பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே ஒரே சண்டை அந்த சோல்ஜர்ஸ்குள்ளே. ஆனால் அதுக்கப்புறம் தான் கேட்கும்போது இவங்ககிட்ட எப்படி நீ வெளில வந்தனா, இல்லை எங்களுக்கு தேவனே அமிச்சார் தேவத்தூர்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மாதிரி செயல்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும். தேவன் அவரோட தேவத்தூரில் உங்களுக்கு அமுச்சிட்டு தான் இருக்காருங்க. ஆனால் நம்ம கண்கள் தான் காண மாட்டோம், நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளோட போதகரே ஒரு சில நேரத்தில் தேவத்தூரில் போல் உங்களுக்கு என்ன சொல்லுது, ஆசீர்வாதங்களுக்கு கொடுத்துருப்பார், கிருபைகளை செஞ்சுருப்பார், எத்தனையோ ஆலோசனைக்கு கொடுத்துருப்பார். ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டோமா இல்லையா? அதே நேரத்தில் என்ன சொல்லுது, ஒரு சில பேர் தீர்க்கதரிசிகளை நம்ம சபையில் ஊழியம் பண்ணும்போது அவங்களும் அவங்களோட ஜெபங்கள் மூலமாக அவங்களோட வார்த்தைகள் மூலமாக நம்மளே கண்டித்து பேசியிருப்பார்கள், நம்மளே என்ன சொல்லுது திருத்தும்படி பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம காதுக்குள்ளே போச்சா இல்லையா? ஏன் ஆண்டவர் அதெல்லாம் பண்ணுறாரு? அப்போ தான் நம்ம அடுத்த மேன்மைக்கு போக முடியுங்க. வேதனைப்பட்டு இனிமேல்ட்டு பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி அதை விட்டு உடைச்சு நாசம் பண்ண மாதிரி தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறார். இங்க பார்க்கும்போது சங்கீதம் 102 19-20 படிங்க. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து நம்மளை பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஐயோ என் பிள்ளை இப்படி போகுது, எப்படி நான் விடுதலை கொண்டு வரணும், எப்படி நான் ஆசீர்வதிக்கணும், எப்படி நான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பார், பிரயாசப்பட்டுட்டே இருப்பார். இதுதான் நீங்கள் ஆவியில் உணர்ந்து கொண்டாதான் இது புரியும். இப்போது நம்ம யோசிப்போம், சரி இது விடுதலை இந்த சிறைச்சாலையிலேருந்து எப்படி எனக்கு வரணும், எப்படி அதை வரும்னு கேட்கும்போது 2 கொரிந்தியர் 11:23 இதை முதலாவது புரிஞ்சுக்கணுங்க. 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்திரமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் யார் சொல்ற? பவுல் சொல்றான் பாருங்க. அநேக தடவை நான் வேதனைக்குள்ள போயிருக்கேன், நிந்தைக்குள்ள போயிருக்கேன், கஷ்டத்துக்குள்ள போயிருக்கேன். இது எல்லாத்தையும் போனாலும் மேற்கொள்ற வல்லமை என் தேவன் கொடுத்தார். சொல்றான் பாருங்க. நம்ம கிறிஸ்துவனா இருக்கிறது முக்கியம் இல்லை, எந்த சூழ்நிலையிலும் நீ பயப்படாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு மாத்திரம் பயந்து, அவரோட வார்த்தைக்கு மாத்திரம் பயந்து உன்னோட வாழ்க்கையை நடத்தி பாருங்க. எதுவும் உங்களை அணுகாதபடி தேவன் பார்ப்பார். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. ஜெபிக்க தேவன் ஒரு மறு உத்தரவு கொடுப்பாருங்க. இதுதான் ஆண்டவர். இங்கே பார்க்கும்போது வேதாகமத்தில் ஒருத்தர் இருக்கார். அவர் ஆரம்பமே, அவரோட செயலின் ஊழியத்தின் ஆரம்பமே குழியிலேருந்து தான், சிறைச்சாலையிலேருந்து தான், எல்லாமே சிறைச்சாலையிலேருந்து தான். யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஜோசப் தான். அவனோட வாழ்க்கையில் பாருங்க எத்தனை நிந்தைகள், எத்தனை வேதனைகள். ஆனால் ஒருத்தர் அவனை விடவே இல்லைங்க. ஒருத்தர் அவரை விடவே இல்லையாம், யோசிப்ப. யார் அது?
பாருங்க, ஜெனசிஸ் சாப்டர் 39 1 and 2 படிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் யாரோட இருந்தா? யோசேப்போட. நான் இத்தனைக்கும் அடிமைங்க. ஒரு அடிமையாக இருந்தாலும் தேவன் அவனை தீர்மானித்து வைச்ச காரியங்கள் அநேகமாக இருந்ததுனால அவனோடய இருந்தார். பாருங்கள், சிறைச்சாலை மேல் சிறைச்சாலை, வேதனை மேல் வேதனை, கஷ்டம் மேல் கஷ்டம், சாப்பாடு சரியாக இருக்காது, தூக்கம் சரியாக இருக்காது, தூங்குற இடத்துல என்ன சொல்லுது, பயங்கரமான ஒரு நாட்டம் இருக்கும். ஏன்னா சிறைச்சாலை இது அந்நிய சிறைச்சாலைன்னு எப்படி இருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ வேதனை உள்ள இடத்துல இருந்தாலும் அவன் தேவனை விடலைங்க, தேவனோட செயலை பண்ண விடல. அடுத்த வசனம் படிங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவனோட எஜமான் வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். பாருங்க, அந்த உண்டான எல்லாத்தையும் அவன் கையிலேயே ஒப்பு கொடுத்துட்டான். பயங்கரத்தின் ராஜா. அந்த ராஜாக்கு முன்னாடி நிற்கிறான். அவன் சொல்கிறத இவன் ஒரு அடிமை மாதிரி வந்தாலும் தோற்றம் அவன் சொல்கிறத கேட்டு இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு செயல் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறான். பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரத்தில் வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடுவோம். பாருங்கள், ஒரு சில பேரை பார்க்கும்போது ஐயோ இவனா, ஐயோ அவனை கிட்டே போக மாட்டோம் பாருங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் தேவனே அவரோட தேவத்தில் அந்த தோற்றத்தில் கொண்டு வந்து நம்ம எதனா விசாரிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம ஆவியிலேருந்து தான் உணர்ந்துக்கணும்ப்பா இது என்னதுன்னு சொல்லிட்டு. அந்த ராஜா இத்தனைக்கும் அந்நிய ராஜாவாக இருந்தாலும் தேவனோட ஆவியோட பிள்ளை இது, இவனை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை கொடுக்குறான் பாருங்க. அவனோட குடும்பத்துக்கே அதிகாரம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆளுகை செய்கிறான். 40 வருஷத்துக்கு மேலே ஆளுகை செய்கிறான். ஆளுகை செய்யும்போது அந்த போத்திபாரின் பிள்ளைகள் யாருமே அதிகாரத்துக்கே வர முடியல. ஏன்? அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவனா ஆளுகை செஞ்சான். அவன் இருக்கும் வர அந்த 40 வருஷத்தில் ஒரு என்ன சொல்லிட்டு வேதனைகள் வரல, ஒரு என்ன சொல்லிட்டு கஷ்டம் வரல, ஒரு பஞ்சம் வரல. அந்த ஆரம்பிக்கும் போது பஞ்சம் வந்தது, அதுக்கு மேலே முடிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே வரல. ஏன்னா அங்கே நிற்கிற ஆள் தேவனோட மனுஷன். இந்த மாதிரி நீங்களும் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே ஒருத்தனாக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால தேவன் உங்கள் மூலியமாக அந்த கம்பெனியை வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு தீர்மானித்து வச்சிருப்பார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். நான் வெறும் சாதாரண டிரைவர் தானே, நான் வெறும் சாதாரண பியூன் தானே யோசிக்காத. உனக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் ஆவியானவர். எத்தனை பேர் நான் கேட்டிருக்கேங்க, யூஎஸில் ஒரு பெரிய கம்பெனி என்ன சொல்லுது, ஒரு $1 பில்லியன் கம்பெனின்னு ஒரு லட்ச கோடிக்குள்ள டர்ன் ஓவருக்கு இல்லை கம்பெனி. அந்த கம்பெனியில் பயங்கரமான லாஸ் ஒரு டைம் வந்தது. அப்போ அவன் டிரைவர் கிட்ட சொன்னா, டேய் எங்கன்னா போடா, நான் எங்கன்னா சாவணும்டா, எங்கள் ஒரு வழியிட்ட போடா, போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போடா, போயிட்டே பெட்ரோல் காலியாக வரைக்கும் போயிட்டே என்கிட்ட காசு இவ்வளோ தான் இருக்குது, கடைசியாக இதை போட்டு போடா, எப்படியாச்சும் நான் செத்துடணும்டான்னு. போகும்போது அவன் சொல்கிறான், ஐயா நான் ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுறேன். டேய் என்னடா உன் ஜெபம், தேவலடா போடான்னு. இல்லையா, நம்ம ஆரம்பிக்க போகிறோம், சாக தான் போகிறோம், சேர்ந்து சாவலை, ஆனால் ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு சாவலாயாண்ணா. அப்படியா, சரிடா ஜெபத்தை பண்ணுறேன்னு ஒரு சாதாரண ஜெபம் சொன்னா, ஆண்டவரே இங்கே என்ன நடக்க போது எனக்கு தெரியாது, ஆனால் எங்களோட ஓனருக்கு எவ்வளோ வேதனை இருக்கோ உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதுக்கு மேலான ஒரு தேவன்பா, ஒரு தடவை ஒரு உத்தரவை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறா, ஸ்டார்ட் ஆகலை. டேங்க்கு ஃபுல் டேங்கில் இருக்குது, ஸ்டார்ட் ஆகலை. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இன்ஜினை திறக்கிறான், ஒன்றுமே நடக்கல. அப்போ ஒரு பெரிய ட்ரக்கு வருது. ட்ரக்கு வந்து நிற்குது. வந்து சாதாரண ஒரு பையன் போல இறங்குறான், ஒரு 15-20 வயசில். வந்து பார்த்தோன்னே, ஐயோ சார் நீங்களா, என்ன சார் பண்ணுறீங்கன்னு. இல்லைப்பா என்னால் இப்படிலாம் பேச முடியாது. அந்த ஓனர் சொல்கிறான், இவன் சொல்கிறான், டிரைவர் சொல்கிறான், ஐயா கொஞ்சம் பேசுங்கய்யா, சும்மா பேசுங்கய்யா, இவனை பார்த்த ஒரு நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு, பேசுங்கய்யான்னு. பேச ஆரம்பித்தான். இவன் சாவு போகிறவனு கடைசியில், டே எப்பா டிரைவர் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு திருப்பிடா, நம்ம சாப்பிட போகலான்டா, பசிக்குதுடா ரொம்ப.
அப்போலேருந்து அந்த கம்பெனி 1 பில்லியன் இது 1 லட்சம் கோடியிலேருந்து பல லட்சம் கோடிக்கு டர்ன் மாறிச்சு. மாறினதுக்கப்புறம் என்ன திரும்ப பண்ணால் அந்த சாதாரண டிரைவரை பார்த்துட்டே இருந்தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, எப்பா நீ எனக்கு வேணும்டா, என் குடும்பத்தில் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, யாருமே எனக்கு நல்லது சொல்ல, நீ உன்னோட தேவன் எனக்கு காமிச்ச, உன்னோட தேவன் உண்மையில எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த தேவன் எனக்கு கற்பிடுப்பான்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து டெய்லி ஆரம்ப ஜெபமே இவன் தான் பண்ணுவான் அந்த வீட்டுக்கு. அதிகாரப்பூர்வமாக தேவன் ஒரு அடிமையாக இருந்தாலும் நம்மளை அரசாளும்படி தேவன் நம்மளை உருவாக்கிட்டார். நீ இருக்கிற வேதனையை பற்றி யோசிக்காத, இருக்கிற நிலைமையை பற்றி கவலைப்படாத, நாளைக்கு உனக்கு காசே இல்லாட்டியும் கவலைப்படாத, யோசிக்காத. தேவன் அவரோட காகங்களை வச்சு உங்களுக்கு போஷிப்பார். அவ்வளோ வல்லமை உள்ளவர். இப்போ கேட்கலாம், தேவனே இப்போ எப்படி நான் இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வர்றது? 3 காரியங்கள். முதலாவது, நீ அறிக்கை செய்யணும். தேவனே உங்களாடி எந்த தப்பு பண்ணணும், சபைக்கு எதிராகவோ, பொது குடும்பத்துக்கு எதிராகவோ, 6 பிறருக்கு எதிராகவோ நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன், என்னை மன்னித்து கொள்ளுங்க தேவனே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்களான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு நம்ம கதறி அழணும். அழுதாதான் தேவன் ஒரு மன்னிப்பை கொடுப்பார். ஏன்னா மிகவும் என்ன சொல்றது, பயங்கரமான பாவங்கள் இதெல்லாம். நம்மளுக்கு அறியாதபடி ஒரு சில நேரத்தில் நம்ம வகதிகள் கேட்டிருப்போம், பொய்யான காரியங்கள் கேட்டிருப்போம். அந்த காரியத்தை கேட்டு நம்மளோட விசுவாசமானது அவங்களுக்கு மேலே இருக்கும்போது அந்த காரியம் பொய்யா இருந்தாலும் உண்மையாக மாறிடும் பாருங்க ஒரு சில நேரத்தில். அப்போ இன்னும் வேதனைக்குள்ளே போவோம். ஆண்டவர்கிட்ட போய் என்ன தேவனே இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஏன்னா நம்மளோட சிந்தை தான் அது மாற்றிச்சே. யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் விசுவாசிச்சா பரவாயில்ல, ஒரு தப்பான காரியம் ஒரு 1000 பேர் விசுவாசிச்சா முடியுமா அந்த மனுஷனால் மேற்கொள்ள? ஒரு காலத்தில் நானே அனுபவப்பட்டிருக்கேன். 3000 பேர் மேலே, தேவனே என்ன தேவனே, ஏன் தேவனே இந்த ஒரு சில காரியத்தில் மேற்கொள்ள முடியல? நானும் சொல்கிறேன், டே 3000 பேர் இச்சிக்கும் போது நீ என்னடா பண்ண முடியும்னாரு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், வாயை மூடிட்டு இருன்னாரு. ஒரு காலம் வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்தேன். ஒரு காலம் வரைக்கும் கதறி அழுதுகிட்டே இருந்தேன், தேவனே விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இப்போ நான் அதை பின்னாடி பார்க்கும்போது தேவன் எந்த அளவுக்கு பாதுகாத்தாருன்னு சொல்லிட்டு புரிதலும் அறிதலும் யோசிக்கும் போது பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா பிசாசானவன் உங்களுக்குள்ள உங்கள் விசுவாசத்தை இறக்கும்படியே பொய்ய சொல்லிட்டு இருப்பான். ஏதோ ஒரு கள்ள காரியங்கள், கஷ்டமான காரியங்கள் சபையில் நடக்கிறதுனே அறிக்கை செஞ்சுட்டே இருப்பான். ஆனால் நீயோ அதில் விசுவாசம் படுவோம், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, இது உங்கள் சபைப்பா, நாங்கள் உங்கள் மேன்மைக்கு உங்கள் மகிமைக்கு நாங்கள் நிற்போம்ப்பான்னு சொல்லிட்டு இருந்து பாருங்க, சபையானது உங்கள் மூலியமாக மறுரூபமாகுங்க. இதுதாங்க உண்மை. அதனால நம்ம அறிக்கை செய்யணும். 2வது, நம்ம ஒரு அறிக்கையை கொண்டு வரணும் தேவன்கிட்ட. ஆண்டவரே இனிமேல்ட்டு இந்த மாதிரி காரியங்களை நான் ஈடுபட மாட்டேன், இந்த மாதிரி ஆட்கள் யாருன்னா இருந்தாங்களோ அவங்களோடைய நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுவாங்க. எப்போ நீ கட் பண்ணுறியோ உன்னோட சிறைச்சாலை உடைக்கப்பட்டதாகும். அது உடைக்கப்பட்டதாய் அப்படியே வெளியே வர 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 உங்களுக்கு தேவைக்கு மேலே ஐஸ்வர்யங்கள், பொக்கிஷங்கள், பாலும் தேனும் வழிகிற ஒரு வீடாக தேவன் உங்களை கொண்டு வருவார். சங்கீதம் 146:7 ரொம்ப அருமையா தேவன் சொல்றார் பாருங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குறார். நீ எந்த விதத்தில் கட்டியிருக்கேன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னோட வாஞ்சியை 3வது எப்படி தெரியுமா போடணும், ஆண்டவரே எப்படி ஆவியில் நடப்பதுன்னு சொல்லிட்டு கற்பீங்க, எப்படி நான் விசுவாசத்தில் நடப்பதுன்னு சொல்லிட்டு கற்பீங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை செஞ்சு நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. உங்களோட சிறைச்சாலையின் காரியங்கள் எல்லாம் மாறும், உங்களோட ஏழ்மையின் காரியங்கள் எல்லாம் மாறும், உங்களோட வேதனையின் காரியங்கள் எல்லாம் மாறும். ஒரு காலத்தில் ஐயோ இந்த அம்மா போதும் அந்த சபைக்கு போச்சுடான்னு சொல்ல காலங்கள் போயிட்டு, இந்த அம்மாவே போது நம்ம ஏன்டா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க காலங்கள் வரதான் செய்யும். அது ஒன்றை வச்சு தேவன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நொடிங்க. அந்த நொடி வரத்துக்கு நம்மளோட மனசை விட்டு கொடுக்கணும். ஒரு நொடி ஆண்டவர்கிட்ட தேவனே என்னை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. சக்கரையா 9:12 படிங்க. வேதாகமம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோட இன்றைக்கு வந்திருக்கீங்களோ உங்களுக்கு சொல்றார் தேவன், அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே நீ போறதுக்கு முன்னாடி தருவேன்.
இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த ரெட்டிப்பான நன்மை எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க, அந்த நன்மை வேணும்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம எழுந்திருப்போமா, நேரமாச்சு, அப்படியே நம்ம எழுந்திருப்போமா. நாங்கள் காணத்தக்க அந்த ரெட்டிப்பான நன்மையை நாங்கள் எல்லாச்சும் அறிந்து அதை வச்சு அனுபவிக்க ஒரு பலத்தை கொடுங்க தேவனேன்னு சொல்லிட்டு சொல்லுவோமா. அப்படியே எல்லோரும் எழுந்து இந்த கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவர் கிடைக்குமா. தேவனே, ஓலா நான் எத்தனையோ காரியங்கள் சபைக்கு எதிராக, என்னோட குடும்பத்துக்கு எதிராக, என்னோட கூட இருக்க நண்பர்களுக்கு எதிராக, நான் ஊழியம் பண்ணும் ஆட்களுக்கு எதிராக நான் சிந்திச்சிருக்கேன், யோசிச்சிருக்கேன். என்ன மன்னிங்கப்பா சொல்லுவோமா. ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளோட ஆசீர்வாதத்தை நிறுத்தி இருக்குங்க. இதெல்லாம் தான் நம்மளோட என்ன சொல்றது பலத்தை நிறுத்தி இருக்குங்க. இதெல்லாம் தான் நம்மளோட ஐஸ்வர்யத்தை நிறுத்தி இருக்குங்க. இது எல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான என்ன சொல்றது கிருபைகள் வராமல் நிறுத்தி இருக்குங்க. இது எல்லாம் தான் நம்மளோட சமாதானத்தை நிறுத்தி இருக்கு. இன்றைக்கு அப்படியே அறிக்கை செய்வோமா, வாய்களை திறந்து. பரிசுத்த ஆவியானவரே, மகிமை தேவனே, அப்படியே கரங்களை வைத்து யார் யாரெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்களோ அப்படியே கரங்களை வைத்து, தேவனே நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன் எங்களை மன்னிங்கப்பா சொல்லுமா. வாய்களை திறந்து என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. சபைக்கு எதிராக, போதற்கு எதிராக, உங்களுக்கு எதிராக நான் தப்பு பண்ணியிருந்தேன் எங்களை மன்னிங்கப்பா. ஏதோ ஒரு செயலில், ஏதோ ஒரு சூழ்ச்சியில் நாலாவது அது நான் கை கோத்துருந்தேன், என்ன மன்னிங்கப்பா. உங்களோட அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஏன்னா வேதாகம் சொல்லுது, யார் அவனோட பாவத்தை, அவனோட தப்பை அறிக்கை செய்து விட்டு விடுறனோ தேவன் வாழ்வடைய செய்வார். அப்படியே சொல்லுவான். தேவனே அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இனிமேல் நான் இந்த மாதிரி ஆட்களோடு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு மாட்டேன்பா. என்னோட ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டு போகிற ஆட்கள்பா, என்னோட கிருபைகளை பிடிங்கிட்டு போகிற ஆட்கள்பா, என்னோட சந்தோஷத்தை பிடுங்கிட்டு போகிற ஆட்கள்பா, என்னோட குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கும் ஆட்களுக்குப்பா, இவங்களுக்கு எனக்கு தேவையில்லைப்பா, நீங்க தான் எங்களுக்கு தேவைப்பா சொல்லுமா. அறிக்கை செய்யுமா. தேவனே, நீங்க தான் எங்களுக்கு தேவைப்பா. ரேகோரோ சொத்தரே ராபரோ பரிக்கா சத்தோரோ ஷித்தே ரேக்கே கெதலெக்கோ ரிபாரா பரிக்கே தெரக்கோ லேகாரேதோ லிகரே ஹெர்கோ தோர்ரே பன்னனே Naro sottoro horko duro ro libera horko duro ligera harko duro shuttoro dirike lekere ligera harko duro kira karabo le para baro shuttoro duro Ibero horsiti Ibero hor kedere elle kono kudiyar kedara baro bo shutsor kodoro illa vital இந்த கடைசி ஒரு 3 நாள் டைம் வந்து ஜெபிச்சு, எனக்கு விடுதலை இல்லை, நோய் இருக்கு, இன்னொன்னு சொல்றவங்க முன்னாடி வாங்க. ஈகரோ ஹொசுச்சிது, இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஈபரோ ஹொர்கோ சொத்தொரு ஹிதலை கெருக்கிறீங்க, தைரியமா வாங்க, பயப்படாதீங்க. லீகரோ ஹொசுச்சித்திரு ஹிதரை கதிரை கிளை கருக்கிறோம். ஆவியில் உணர்ந்து கொண்டே இருக்கோம். ஒரு சில பேருக்கு, ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான வலிகள் உடம்புல இருக்கு. தயவு செஞ்சு வாங்க முன்னாடி, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை இருக்கு. ரீகரோ சுச்சுது எல்லாரும் கரங்களை ஏற்றி ஜெபிப்பா. இந்த மனுஷருக்கப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. தலை முதல் கால் பாதம் வரை நோய்கள் தான். தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே நோயாக இருக்கு. இன்றைக்கு ஆண்டுகிட்ட எல்லாரும் கரங்களை ஊற்றி ஜெபிமா. அப்பா ரீதோ ரீதே ரீகோ தோ லோகோ ஷிதே, உங்கள் மகனுக்காக ஜெபிக்கிறோம்பா. உங்கள் வல்லமையானது இறங்கட்டும், உங்கள் வல்லமையானது இறங்கட்டும், உங்கள் கிருபையானது இறங்கட்டும், உங்கள் கிருபையானது இறங்கட்டும். உங்கள் சுகமரிக்கும் பலன், சுகமரிக்கும் வல்லமை, சுகமரிக்கும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். எல்லா நோய்கள் இன்றையிலிருந்து வெளியேறு, இன்றையிலிருந்து வெளியேறு, இயேசு நாமத்தில் வெளியேறு, இயேசு நாமத்தில் வெளியேறு. இந்த நேரம் எல்லா சரீரத்திற்கு எல்லா நோய்களும் சரியா வந்து எல்லா பேரோட பிடிங்க எடுத்து சாப்பிட போ, வெளில போய். இந்த நேரம் சுகத்தை தரும் தேவன், சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே ஹெர்ரோ கொதுருக்கில்லை லாபரோ ஹொர்கோ சுச்சித்திரே கிடைக்குது. தேவன் சொல்றார், ஒரு 3 காரியத்துக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வரும். இன்னும் மிச்ச ஒரு 13 காரியம் இருக்கு. அது பொறுமையாக ஒரு டைமும் நீங்கள் வரும்போது விடுதலை கொடுத்துட்டே இருப்பேன்றாரு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைம் விடுதலை கொடுத்தா உங்கள் சரீரம் தாங்காது. இந்த 3 காரியத்தையும் இன்றைய இரவிலேருந்தே ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஆண்டரே, இந்த சுகத்துக்காக நன்றி. We thank you Lord. ரிகரோ சுச்சுத்திருக்கதோரபா. அடுத்தது யார்? ஹெல்லோ கொருக்கோ சுச்சுருக்கு திரிக்கதராபோர் லீகிரே ஹெர்கோ சுச்சுத்திருக்கு. சொல்லுங்க, என்னாச்சு? சைடு இந்த பக்கம் வலிக்குது.
சைடு ஃபுல்லாக வலி இருக்குது, தலை ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இந்த கண்ணும். ஓகே, தேவனே உங்கள் பிரசன்னத்தை அப்படியே கண்க முடியும். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பா ரிபுரோஹருக்கு சுத்திரிகே உங்கள் மகா வல்லமை இறங்கட்டும். ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் ஹீலிங், ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் அத்தாரிட்டி, ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் ஃபயர் டு பிரேக் திஸ் ஸ்ட்ராங்ஹோல்ட். எல்லாம் சபிக்கப்பட்ட பொல்லாதைகளை வெளிப்போ 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 ரெபிக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். வெளிப்போ சுகத்தை தரும் தேவனே, சுகத்தை கொடுங்கப்பா கொடுங்கப்பா. ஹீலர் லார்ட், ஹீலர் லார்ட், எல்லாம் நின்றலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஹீலர் வாதா bless the father preach துருக்கு சுத்தரு லிகரு. இன்னும் வேற யார் ஹீர்க்கு துரோ ரபலபிக்கு லிகரு ஹோசிச்சிட்டு என்ன சொல்லுங்க. தலை ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு 2 வாரமாக. அப்புறம் உடம்பு ஃபுல்லாக அரிப்பு, வீங்குது குறையுது, வீங்குது குறையுது. வீங்குது இங்கே வாங்க, வீங்குது குறையுது, வீங்குதுக்குறப்பா. எல்லா வீக்கத்தின் செயல்கள் டே பிசாசானே, நீ எந்தெந்த விதத்தில் நீ வரியோ எல்லாம் வேரோட இயேசுநாமத்தில் தேவனோட வெளியேறப்பட்ட ரத்தத்தின் வல்லமையோட அக்கார்டிங் டு ரெவலேஷன் 12:11 தேவனோட வெளியேறப்பட்ட ரத்தத்தில் ஓ நான் ஒரு சுகத்தை இன்றைக்கு கொடுக்குறேன். லார்ட் ஹீலர் 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 லார்ட் ஜீசஸ் அண்ட் பிளஸ் யுவர் ஃபாதர் இன் ஜீசஸ் நேம். அடுத்தது ரிகரோ ஹோசிச்சிட்டு இருக்குது லீகரோ இருக்குது. ஒரு சில பேருக்கு நீங்கள் ஆசிச்சிருக்கீங்க இந்த மாதிரி, ஆண்டவரே எனக்கு இந்த பெரிய ஆசீர்வாதம் வரல, ஒரு 10 வருஷம் மேலே வரலன்னு இருக்கவங்க யாருனா இருந்தீங்கன்னா வாங்க, உங்களுக்கு இன்றைக்கு அந்த விடுதலை மூலியமாக ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். வா. கெரியர் ஓகே. ஆண்டவரே என்னோட கெரியருக்காக ஜெபிக்கணும் தேவனே. ஓகே, நீ ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு முதலாவது ஊழியத்தை பண்ணு, அதன் மூலியம் உன் கெரியர் நான் தானாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு. பிளஸ் இம் ஃபாதர் ஹீர் குது கொஷுச்சு திக்கிதிரி லீகிரோஹர் குதிரி கிதர் அக்கது கொஷித்த அபூர் கிதிரி கிதிரி. தேவன் ஒரு காரியத்தை உனக்கு 137 டேஸ்க்குள்ளே ஒரு சில காரியங்கள் நீ வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எல்லாம் வரும்படி தேவன் திட்டமாக வைத்திருக்கார். ஈகோ சொச்சு துர் இருக்குது இருக்குது அப்பா லார்ட். அதுக்கு தடையாக இருக்கும் செயல்கள், அது தடையாக இருக்கும் கட்டுகள், அது தடையாக இருக்கும் குடும்பத்தின் சிறைச்சாலைகள் உடைச்சி உன் பிள்ளை வெளியே வரும் மாதிரி அது தைரியத்தை கொடுங்க, வைரக்கத்தை கொடுங்க, வாஞ்சியை கொடுங்க. யூ bless him Lord Jesus with your crown of life. You bless him Father in Jesus name amen. அடுத்தது வேற வாங்க வாங்க வாங்க. சரி மைக்கில் வேணாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள். சரி ஜெபிக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணு பிரச்சனைக்கு ஜெபிப்பேன். எல்லோரும் சேர்ந்தப்பா லார்ட் அவங்க கண்களில் ஒரு சுகத்தை கொடுங்க தேவனே. ஓ ரைக்கி ரிபெரிக்கி ஆபிரகாமின் கண்கள் போல தூர தேசங்களை காண, தூர காரியங்களை காண இன்றிலிருந்து கண்கள் சுகத்தை வரட்டும். இதை அளக்கொடுக்கும் ஆவிகள் எல்லாம் வேரோட பிடுங்க போ. அதே நேரத்தில் குடும்பத்தின் பிரச்சனைகள் எதிர்க்க இயேசு நாமத்தில் தேவ வல்லமையினால தேவ வல்லமையினால தேவ வல்லமையில அந்த வல்லமையில ஒரு விடுதலை கொடுங்க. யூ bless us Father. Thank you Father. நீ ரோசிச்சித்திரி இன்றையிலேருந்து ஒரு மாற்றத்தை பார்ப்ப, கவலைப்படாத. அடுத்தது வாங்க சொல்லுங்க. சுகர் இருக்கு பாஸ்டர், கால் வலி ரொம்ப. எத்தனை வருஷமா இருக்கு சுகர்? தேவனோட எவ்வளோ நாளாக இருக்கு? 1 வருஷமா இருக்கு. 1 வருஷமா இருக்குப்பா. எல்லாம் சுகர் ஆவிகள், எல்லாம் ஆவிதான். இதெல்லாம் சுகர் ஆவிகளை இயேசு நாமத்தில் நான் அகற்றுறேன் இந்த நேம் வச்சுப்பா. இன்றைய இரவில் இந்த ஒரு விடுதலை, இன்றைய இரவில் இந்த டேப்லெட் எடுக்காமல் கூட உடம்பு சாதாரணமாக இருக்க, எது சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாதபடி தேவனோட வல்லமை இறங்கட்டும். யூ bless us Father, you heal us Father. Praise name amen. அடுத்தது வாங்க சொல்லுங்க. பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது. 25 இயர்ஸாக இருக்குது. 25 இயர்ஸ் பேக் பெயின். S1ல வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது, பல்ஜ். ஓகே வாங்க. லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து கீழே படுத்துட்டுனா ஓகே அப்படியே திரும்புங்க. தேவனே இந்த பின்னாடி இந்த பேக் பெயின் இருக்க தேவனே, இந்த ஸ்பைனல் கார்டை தேவ ஆவியானவர் பரலோகத்தில் எப்படி நீங்கள் தீர்மானித்து வச்சிங்களோ அதன்படி இன்றைக்கு தேவதூதர்களாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க. இன்றைக்கு இந்த சரீரத்துக்குள்ளே இறங்க போகிறீங்க. இந்த வல்லமை தலையிலேருந்து இறங்க போகுது. அப்படியே அந்த L2 L3 வேறு எந்தெந்த இடத்துல சுகவீனமாக இருக்க எல்லாத்தையும் சுகமளிக்க போகிறீங்க. இன்றைய இரவுலேருந்து பயங்கரத்தின் சுகம், எப்படி பார்த்தாலும் உடம்பு வலியே இல்லாதபடி தேவன் சுகத்தை கொடுங்க தேவனே. You bless him Lord, you heal him Lord. ஓ விடுதலை கொடுத்திருக்க நன்றி ஆண்டவரே. Thank you Father. ஒரு 12 மணிக்கு மேலே
என்ன பண்ணுங்க, அந்நிய பாஷையில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆண்டவரே நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்கா நன்றின்னு சொல்லிட்டு உங்கள் மனதில் நினச்சி அந்நிய பாஷையில் பேச தெரியும்ல? தெரியாதா? அப்போது தேவனே நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்கா நன்றின்னு சொல்லிட்டு அறிக்கையை மாத்திரம் செய்யுங்க. 5 நிமிஷம் அறிக்கை செஞ்சு ஒரு 12 மணிக்கு மேலே படுங்க. தேவ தூதர்கள் ஒரு திட்டத்தை பண்ணுவாங்க. நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க, ஆனால் உடம்பு சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கழுத்து நரம்புலேருந்து கை வரல, லார்ட் எல்லா செய்வினையும் வசனையும் ஆவிகளும் இயேசு நாமத்தில் உயிரோட உணவு பிடுங்குற இயேசுனால விலவா போகல. இதே நேரத்தில் தேவனே சுகத்தை தரும் தேவன், சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. எல்லா ஆவிகள், எல்லா அலக்கடிக்கிற ஆவிகள், தூக்கத்தை விட்டு இல்லாமல் பயத்தை கொடுக்குற ஆவிகள் எல்லாம் வேரோட உன பிடிங்க போடுற போ ரிலீஸ் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹீல் லார்ட் பிரின்ஸ் நேம். சொல்லுங்க. எல்லாம் இவ்வளோ நாளாக நான் ரொம்ப வியாதியில் அடிப்பட்டு ஆனால் கர்த்தரை தூக்கி நிறுத்தி வர ஒன்று ஓகே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கை கால் விழுந்துச்சு. 5 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறது என்னை எடுத்துக்க ஆண்டவர், என்னால் தாங்க முடியல. ஆனால் தூக்கங்களுக்கு எல்லாம் இப்போதுக்கு சரி வருது. ஆனாலும் எனக்கு பயங்கன்றது இல்லாத ஆயிடுச்சு. அதுக்கு ஒன்று ரொம்ப பயப்படுவேன். ஆனால் இப்போது ஒரு வீட்டில் நான் தனியாக தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் பெரிய வீடு தான், தனியாக இருக்கிறேன். ஆனால் பயம் கிடையாது. ராவிக்கெல்லாம் நான் தூக்கம் இல்லாத. நீங்கள் சொல்கிறீங்க தேவனே என்ன எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு 3 முக்கியமான காரியங்கள் உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்துக்கு நடக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கணும். அது நடக்கிறது நீங்கள் பார்க்காம எப்படி நான் எடுத்துக்கொள்வேன்றாரு. அந்த காலம் வர வரைக்கும் தேவனே சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. தேவனே உங்கள் விருப்பத்தில், உங்கள் ஆவியில், உங்கள் சித்தத்தில் ஒரு வழி இருந்தால் கொட்டின பள்ளம் திரும்ப வளரட்டும்பா. நீங்கள் எது இருந்தாலும் பண்ணுவீங்கப்பா. அதுக்காக நான் விசுவாசிக்கிறேன் தேவனே. லெட் யுவர் blessing come upon your mother, father. Bless her, father. Guide her, father. Praise the Amen. சொல்லு. பணம் போட்டு உட்கார முடியல, முழங்கால் வலி, இன்னும் ஜப வாஞ்ச அதிகமாக ஆகணும். ஜப ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறேன். எல்லா முழங்கால் வலியின் வழிகள் ஆவிகளை இயேசுனோட சபிக்கப்பட்ட பொல்லாதாவியை வெல்லவா. நீங்கள் வெளியே போகும்போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு அறியாமலே ஏதோ ஒரு கோயிலை தாண்டி போகும்போது அந்த எலுமிச்சை பழத்தை ஏதோ ஒன்று நீங்கள் காலில் நசுக்கிறீங்க தெரியாமல். அதனால் இந்த ஆவிகள் பிடிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு தேவனே ஒரு விடுதலை கொடுங்க. Riberio Cabere Pasitorie Telibeturos. Thank you, Father. Thank you, Father. உனக்கு என்ன வேணும்? ஏசப்பா என்ன கொடுக்குறாரோ அது எனக்கு போதும். சரி ஆண்டவரே, உங்கள் விருப்பத்தை பண்ணி உங்கள் பிள்ளைக்கு என்ன தரணுமோ சொல்லுங்கள் தேவனே. உனக்கு உங்கள் குடும்பத்திலேயே சந்ததிகளே இல்லாத ஒரு தாளந்தை உனக்கு தரேன்றாரு. நீ அநேக புத்தகங்களில் நீ எழுத போகிற. உலகத்தில் புத்தகங்கள் குறைவாக இருந்தாலும் நீ டிஜிட்டல் புத்தகங்கள் எழுத போகிற. அது பெரிய பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பெரிய செல்வந்தர்கள் அதை படித்து உன்னை கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிச்சு தேவன் அடுத்த நிலைமைக்கு ஓ மூலியமாக சபைக்கு எத்தனையோ பேரை கொண்டு வர போகிறார். லார்ட் யூ பிளஸ் யுவர் டாட்டர் லார்ட் இன் ஜீசஸ் நேம். ரொம்ப பலவீனமாக இருக்குது, ஜெபம் பண்ண முடியல. எல்லாம் பலவீனங்களை அகற்றும் தேவனே. பலவீனத்திலேருந்து சுகத்தை தரும் தேவனே. சுகத்தை கொடுங்க தேவனே. யூஹீலர் எல்லா நோயினாவி, எல்லா வேதனைனாவி, எல்லா கட்டுகள் உடையட்டும். சிடி ரிபோனோ சிகதாரோ சுச்சுதரோ. யூ பிளஸ் தி லார்ட். அடுத்தது வாங்க. நான் ஒரு 9ஆம் மாதம் இங்கே வந்திருந்தேன். நீங்கள் வந்து கேன்சர் சொல்லிவிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க. கர்த்தர் வந்து சுகம் கொடுத்துருக்காரு. 11ஆம் மாதம் ஒரு ஸ்கேன் இருக்குது, அதை பார்த்துட்டு கர்த்தர் கிருபையில் சாட்சி சொல்லணும். இங்கே எல்லாரும் ஜெபிப்பான ஸ்கேனுக்கு தேவனே. இந்த டைமில் ஸ்கேன் போகும்போது சொல்லணும், என்னம்மா உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் என்ன 15 வயசு பிள்ளை மாதிரி இருக்குது, எப்படி இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை தேவன் இன்றையிலேருந்து கொடுங்க. ஹீலர் பிளஸ் ஆஃப் ஃபாதர். குடும்பத்திலேருந்து அந்த நோயை சாபத்தை எடுக்கிறேன் இயேசுனோட பிடுங்கி விட போவல்ல. சுகத்தை தரும் தேவன், சுகத்தை கொடுங்க தேவனே. பிரைஸ் நேம். கால் வலி, குழந்தை இல்லை, 2 வருஷம். அப்பா உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்பா. குழந்தை இல்லாமல் இருக்காங்க, கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்குது தேவனே.
உங்கள் சித்தத்தைப்படி சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சரீரத்தை சுகத்தை கொடுங்க. ஓலா சீக்கு திரி ஹூரு கூத்தரா பலபரோ சுத்தோரோ சுத்தோரோ சுத்தோரோ. குடும்பத்தில் யாருன்னா உங்கள் வீட்டில் அபார்ஷன் பண்ணியிருக்காங்களா? தாத்தா பாட்டி என்ன தெரியல, நீங்கள் விசாரித்து பாருங்கள். அது ஏதோ ஒரு சாபம் தான் வந்து உங்களை தடுக்குது. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆனால் அந்த ஆசீர்வாதம் சாபமாக மாறக்கூடாத பற்றி நிறுத்திடுவார் ஒரு சில நேரத்தில். இதுக்காக ஜெபிப்போம் எல்லோரும் சேர்ந்தப்பா. அந்த மூதாதையரின் சாபத்தின் நோய்கள், அந்த கேன்சர், அந்த என்ன சொல்லுது, அந்த அபார்ஷனின் நோய்கள், அதுக்கு மூலியமாக வந்த சாபங்களை இயேசுநாமத்திலே இன்னைக்கு வெளியேற பண்ணுற. கெட் அவுட் ஆஃப் த ஃபேமிலி, கெட் அவுட் ஆஃப் த ஃபேமிலி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா, இன்றையிலேருந்து நாங்கள் கணக்கிடுறோம்ப்பா. 350 நாட்களுக்குள்ள நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை, சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்க கிரியேட் செய்யுங்கப்பா. I pray this and I bless the family, Lord. I pray in Jesus' name. Amen, amen, amen. எல்லாம் கால் வலிக்க தேவன் நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்காண்டி. யூ பிளஸ் கைடர் லார்ட். மான்கள் கால்கள் போட மாற்றுங்க தேவனே. ஆமேன். அவங்க சொல்லுங்கள். నాకు హార్ట్ అటాక్ వచ్చింది కదా, అప్పటి నుంచి నొప్పులు కూడా எனக்கಂತ அது நல்லா ப்ரேஜ் பண்ணு. பா லார்ட், ஹார்ட் அட்டாக் வந்ததுலேருந்து உடம்பு வலிகள், மிச்ச வலிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாரே தேவனே. அந்த வலிகள் எல்லாம் நீக்கி தேவ சுகத்தை இன்றைக்கே இப்போவே ரிபோ 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 ரோ தோலோ ரோகரோ ஹோஷத்தை சுகத்தை கொடுக்கும் தேவன். கொடுங்கப்பா. பிளஸ் சொல்லு. என் அம்மாவுக்கு வந்து குடல் கீழே போயிடுச்சு. என் தங்கச்சியை வந்து அங்கங்கே வந்து இடிச்சிடுச்சு வந்து வலியாக இருக்கா. ஃபஸ்ட்டு யாருக்கு குடல் கீழே போயிடுச்சு? அம்மாவுக்கு. வாங்க. அப்பா, குடல் இறக்கமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தேவனே. இன்றைக்கு இரவு தேவத்தூரில், பணிவிடை தேவத்தூரில் எபிரேயர் 1:14 படி நான் உன்னை கூப்பிட்றேன். 2 பேர் வந்து இந்த அம்மாவுக்கு இன்றையிலேருந்து இப்போலேருந்தே ஒரு அருமை சிகிச்சை பண்ணுங்க. அது எல்லாம் நேர்த்தியாக மாற தேவனோட வல்லமையில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ வல்லமையில் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு நீ மாறினதாவே இரு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வா. அங்கங்கே போயிடுச்சுக்கிறா. அது பிசாசு தான் பண்ணுறான். ஏன் தெரியுமா? குடும்பத்துக்குள்ளே தேவனோட அபிஷேகம் இறங்க சின்ன பிள்ளைகளை தான் அஃபெக்ட் பண்ணும். இதே தான் ஷைராக்கும் இதே பிரச்சனை தான் வந்தது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொன்ன இயேசு நம்மளோட, டேய், எந்தெந்த ஆவிகள் இந்த பிள்ளையை தடுக்க விழ பண்ணுறானோ உன் கையெடு, இந்த பிள்ளையை விட்டு கையெடு. எந்தெந்த இடத்துல சுகத்தை இது வலி கொடுக்குறானோ, வயிறில் பின்னாடி சுற்றி வலி வருதோ, அது வலியும் வேரோட பிடுங்குற இயேசு நம்மள ஒரு சுகத்தை தாங்க தேவனே பிள்ளைக்கு. யூ பிளஸ் தி லார்ட். பிரைஸ் நேம். அடுத்தது சொல்லுங்கள். முட்டி வலி ஜாஸ்தியாக இருக்குது, முட்டி வலி ஜாஸ்தியாக இருக்குதா, ஒரே கஷ்டமாக இருக்குது மனசு வீட்டில். சரி, எல்லா முட்டி வலி நாவில் வேரோட பிடுங்க இயேசுனோட தேவனே சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. வைராக்கமாக வந்து சபைக்கு வர நீங்களே வழிகள் துறங்க, சந்தோஷமாக இருக்க வழிகள் துற, சிறைச்சாலையிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க தேவனே. யூ பிளஸ் தி லார்ட். எல்லா குடல் வலி இயேசுனோட பிசாசின் செயலடே உன்னோட வேர்கள் எல்லாம் வேரோட பிடுங்குற. யாரோ ஒருத்தவங்க தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, மையை வச்சு உங்கள் வயிற்றில் போட்டிருக்காங்க. அதை சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதை வெளியேற பண்ணுவேன். தேவ அபிஷேகம் உள்ளே வந்தோடனே அதால் தாங்க முடியாது. இன்றைக்கு அது வெளியேற பண்ணும். ஐதர் டிசென்ட்ரியாக வரும், இல்லைன்னா வாந்தியாக வெளில வந்துடும். ஏசு நாமத்தில், ஏசு ரத்தத்துக்குள்ளே நான் உள்ளே போடுறேன். இந்த நேம் ஜூஸ் ரபிக்கு தனி பாட்டில் கொடுங்க. ரேகா சுத்திரி பிலியோ ரிபோமே ரேக சிச்சி. Lord, let your fire be in the sludges. தண்ணியில் கொஞ்சம் குடிங்க. ஹீரோ குதிரை பலாபர் குதிரு சுஜி இன்னும் கொஞ்சம் குடிங்க. 3 டைம் குடிங்க. ஹிகுரோஹோ சத்தலி. வேற எந்த வேர்கள் அப்படியே வேரோட பிடிங்க வச்சு சாப்பிட போ. சுகத்தை தரும் தேவன் சுகத்தை கொடுத்துருக்கா. நன்றி. தேங்க்யூ ஃபாதர். நீ சுத்தோரி ரபா ஷிட். 25 இயர்ஸ் ஹஸ்பண்ட் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற அந்த சிறையிருப்பு மாறணும், அந்த கட்டு விடுங்க.
ஜெபிக்கிறேன்ப்பா, குடும்பத்தில் இருக்க எல்லா சிறையிருப்பு, எல்லா ஐடலிசமின் சிறையிருப்பு, அந்த ஐடலிசமின் சிறையிருப்பு, அந்த அனுமானின் சிறையிருப்பு, அந்த ஐடலிசம் சிறையிருப்பு உன்னோட வேறுகளை பிடுங்குற இயேசு நாமத்தில் இன்றையிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க. குடும்பத்தில் இன்றையிலேருந்து ஒரு சமாதானத்தை கொடுங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை, தேர்ஸ்டே ஆனால் சண்டை, சாட்டர்டே ஆனால் சண்டை. இந்த சண்டை எப்படி வருதுன்னே தெரில. தேவனே அது அந்த சண்டையை மூட்டி விடும் ஆவிகளை இயேசு நாமத்தை எரிச்சு சாம்பலாக்கி ஒரு விடுதலை குடும்பத்தில் இன்றையிலேருந்து கொடுக்குறேன். யூ பிளஸ் ஃபாதர். கை காலெல்லாம் குடையுது, தூக்கமே வர மாட்டேங்குது, முட்டிங்கெல்லாம் குடையே. ஜெபிக்கிறேன் லார்ட், கைகளில் கால்களில் எல்லாம் வலி இருக்கிற வலி அசுத்தாவையே உனக்கு ஜெபலாம் தலை போ, வெளில போ இயேசு நாமத்தில் போ. உனக்கெல்லாம் மரியாதை கிடையாது, வெளில போ இயேசு நாமத்தில். தேவ சுகத்தை கொடுக்குறேன் லார்ட். யூ பிளஸ் யுவர் மதர் லார்ஜஸ், யூ ஹீலர் லார்ஜஸ். இன்றையிலேருந்து 8 மணி நேரம் தூங்கும்படி கட்டளையிடுற சரீரமே ரிபாஸ் இட்டீரோ, தூங்கு 8 மணி நேரம், மரியாதையை உனக்கு கட்டளையிடுறேன் இயேசு நாமத்தில். ஆமென். அடுத்தது சிந்துஜா. சொல்லு. தூக்கம் இல்லை. ஜெபிக்கிறேன்ப்பா, எல்லா தூக்கத்தை அலைக்கடிக்கிற ஆவிகள், பிள்ளையை அலைக்கடிக்கிற செயல்கள், எந்தெந்த காரியம் இருக்கு தேவனே அதை வெளியேற பண்ணுங்க, அதை பிடுங்குங்க. அதே நேரத்தில் லார்ஜஸ், ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் தான் உன்னை ஹெல்ப்ன்றாரு. நீ தேவன்கிட்ட பேசணும். இனிமேல்ட்டு நீ எழுந்தனா சாமுவேலை போல் உன்னை வச்சுருக்காரு. இனிமேல் நீ எழுந்தனா தேவனே சொல்லுங்க தேவனேன்னு சொல்லிட்டு வாயை திறந்து பேசு. உனக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணும் எல்லாத்தையும் ஆண்டவரே கற்று தருவார். யூ பிளஸ், யூ ஹீலர் ஃபாதர். பிரைஸ் நேம். அடுத்தது கால் ரொம்ப வலிக்குதுப்பா, இன்னும் ப்ரேயரில் போகணும். கால் ரொம்ப வலி, எல்லா கால் வலி நாவைகளே நாமத்தில் உன்னோட வேர்கள், உன்னோட செயல்கள் இன்றையோட முடிந்தது. ஓ லார்ஜஸ், குடும்பத்தின் சிறை இருப்போம் சரி, எல்லாமே விடுதலாக தேவன் ஒரு வல்லமை பிரதிபலிங்க. ஓ சாபத்தின் வல்லமைகள் இனிமேல் அலக்கடிக்க போறதில்ல. அர்த்த நெல்வனுக்கு மேன்மை, குடும்பத்தில் இருக்க ஒரு பிள்ளைக்கும் மேன்மை, ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். நீ சுத்தோரி கெதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா வலிகளும் இயேசு நம்மளோட வேரோட பிடுங்கி எரிச்சு சாம்பலுக்கு தேவனே சுகத்தை தரும். தேவன் சுகத்தை கொடுங்க. யூ பிளஸ் காட் கைட் லார்ட். பிரைஸ் நேம். அடுத்தது வேறு யாருன்னா இருக்கீங்களா? வாங்க. அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீசிங் ப்ராப்ளம், மோசன் சரியாக போக முடியல, சாட முடியல. அதுக்காக அப்படி. அவர் பேர் என்ன? சங்கர். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா சங்கருக்காக. முடியும் வர கொஞ்ச நேரம் இருங்க. ஏன்னா ஒரு முடிவில் ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் இருக்க போகிறாரு. அதனால் கொஞ்ச நேரம் இருங்க. ஜெபிப்பா. ஆண்டவரே எவ்வளோ சங்கருக்காக ஜெபிக்கிறப்பா. எவ்வளோ உங்கள் மகன் வீட்டுக்குள்ளே போய் கால் வைக்கும் போது அந்த செஞ்சுரியன் கிட்ட நீங்கள் எப்படி சொன்னீங்களோ, நீ போ உன்னோட பிள்ளை சொஸ்தமாகும்னு சொல்லிட்டு, அது போலவே நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க, அந்த இடத்துல இருங்க, உங்கள் அப்பாவை பார்த்து பேசுங்க. உங்கள் பேசும்போதே தேவன் ஒரு வல்லமையை பிரதிபலிப்பார். அதன் மூலியமா தேவன் இன்றையிலிருந்து சுகத்தை தருவார். ஒரு பயங்கரத்தின் செயலை கொண்டு வாங்க தேவனே அந்த சரீரத்தில். யூ பிளஸ் him Lord Jesus. பிரைஸ் நேம். அடுத்தது நான் சொல்றேன், உடம்பு ஃபுல்லா வலிக்குதா, கால் வலிக்குதா, நிக்க முடியலையா? ஜெபிக்கிறேன்ப்பா, எல்லா வழிகளின் விடுதலையை கொடுங்க தேவனே. யூ பிளஸ்ஸர், யூ ஹீலர். அதே நேரத்தில் எந்தெந்த செயலுக்கு நீங்கள் தீர்மானித்து வச்சிங்களோ உங்கள் நேரத்தின்படியே விடுதலை கொடுங்க. பிளஸ் லார்ட். பிரைஸ் நேம். இன்னும் வேறு அடைப்பு 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. மருந்து கொஞ்ச நாள் சாப்பிட்டா சரியாக போகல, அப்படியே விட்டுட்டேன், போகவும் இல்லை மருந்து. காலையில் நெஞ்சு வலி சொன்னீங்க இல்லையா, கேஸ் ட்ரபிள் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நினச்சிட்டு இருந்தேன், எந்திரிக்க முடியல. இந்த சைட் ஒரு சைட் பட்டா எப்போவுமே வலிக்கும், அது மாதிரி இருந்துச்சு. கேஸ் ட்ரபிள் வரை பூண்டு பால் கொடுத்து அப்படி குடித்தேன். அப்புறம் சரி அதை போய்ட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் சொன்னீங்க காலையில் இது சத்ருவன் கிரியேன்ட்டு, சரி அதுக்காக செப்பி பா. எல்லா நெஞ்சு வலி நாவிகள் பிசாசின் கிரியைகளை எல்லாம் வேறுகள் ஏசுனாப்பில் பிடுங்கி எச்சு போடுறப்போ வரல. இந்த நேம் வச்சுஸ் குடும்பத்தில் இருந்தால் யாரோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் தூங்கும்போது உங்கள் பெட்டில் போட்டு நீங்கள் எதுனா ஒரு கஷ்டப்படணும், சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் தேவன் அதை தடையை உடைச்சி உங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சிறைச்சாலை விட்டு வெளியில் எப்பயோ வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் சிறைச்சாலை இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நினைப்பை எடுத்து போடுங்க. தேவன் ஒரு மகத்துவமான காரியத்தை உங்கள் குடும்பத்தை வைத்திருக்கார், அது செயல்படுத்துவார்.
தேங்க்யூ ஃபாதர். இன்னும் வேறு வா. எனக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆசைண்ணா. காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நான் செலக்ட் ஆகணும். போன டைம் என்ன சொன்னேன்? பிளேஸ்மெண்ட்காக ஜெபிச்சோம். என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடாத, அது வரும்னு சொன்னேன் இல்லையா? அதே நேரத்தில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமோ தேவன் கேட்க சொல்கிறாரு. எந்த கம்பெனி வேணுமோன்னு உன்னை தேட சொல்கிறாரு. நீ தேடுறதில்ல, தேடி ஆண்டவரே இந்த 3 கம்பெனிலேருந்து எனக்கு வரணும்னு நீ கேட்டு ஜெபி, வரும். கண்டிப்பாக வரும். நீ ஜெபிச்சு அறிக்கை செஞ்சு ஆண்டவரே இந்த 3 கம்பெனிலேருந்து தான் வரும்னு சொல்லிட்டே இரு, அறிக்கை செஞ்சுட்டே இரு, உனக்கு தேவன் கொடுப்பார் கண்டிப்பாக, கவலைப்படாத. ஓகே, பிளஸ் யுவர் சன், லீடு உங்களோட உங்கள் சித்தத்தின்படி. ஆமென். இன்னும் வேறு யாருன்னா இருக்கீங்களா? வா 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 வா. ஜாப்காக. என்ன ஜாப்? ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஐடியில். ஓகே. அப்பா இப்போ இருக்கிற பொசிஷனில் 2 பொசிஷன் மேலான ஒரு வேலை வரட்டும்பா. உங்கள் பிள்ளைக்கு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வேலையாக வரட்டும்பா. சந்தோஷத்தோடு ஊழியம் பண்ண, சந்தோஷத்தோடு வேலையை பண்ண தேவன் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஊழியத்துலேயும் தேவன் அதுக்கு முன்பாக ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார், லீடர்ஷிப்பை கொடுக்க போகிறார். அதுக்காக நன்றி தேவனே. யூ பிளஸ் யுவர் டாட்டர் ஃபாதர். ஃப்ரெண்ட்ஸ் சேமேன். கெரியருக்கு என்ன பண்ணணும்னு நீ ஆசைக்கிற? யூபிஎஸ்சிப்பா. யூபிஎஸ்சி எழுத உங்கள் மகன் பிரயாசப்படுறான் தேவனே. ஹெல்ப் ஹிம் ஃபாதர். வழிகளை திறங்க தேவனே, அந்த ஞானத்தை கொடுங்க தேவனே, அந்த வழியை திறக்க பண்ணுங்க தேவனே. எத்தனையோ பேர் அவங்களோட வாழ்க்கையை இழந்து தான் அந்த பொசிஷனுக்கு போகிறாங்க. ஆனால் உங்கள் மகனுக்கு சுலபமாக கொடுக்க எப்படி, சுலபமாக படிக்க எப்படி, சுலபமாக மேற்கொள்ள எப்படின்னு கற்பிங்க தேவனே. லெட் யுவர் விஸ்டம் கம் அப்பான் ஹிம். யூ பிளஸ் ஹிம் லார்ட். ப்ரைஸ் தி நேம். டேக் கேர். வேறு யாராவது மிஸ் பண்ணட்டுமா? கெரியருக்காக தான் சிஏ கம்ப்ளீட் பண்ணணும். சிஏ கம்ப்ளீட் பண்ண தேவனே, உங்கள் திட்டத்துப்படி சிஏ கம்ப்ளீட் பண்ணுற இருக்கிற பலன், இருக்கிற வைராக்கியம், வாஞ்சை வரட்டும் தேவனே. ஒன்றே ஒன்று தான் ஆண்டு சொல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம் உன் கூட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக உன்னோட சிஏலேருந்து எல்லாமே தேவன் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். அதன் மூலிமா நீ ஒரு மகிமையான இடத்துல அங்கேருந்து நீ எக்ஸாம்லேருந்து வெளியில் வரும்போதே உனக்கு பிளேஸ்மெண்ட் வரும்படி தேவன் ஒரு திட்டமிட்டிருக்கார். அதை விட்டுறாத, அதை மிஸ் பண்ணாத. அது இப்போ நடக்குமா அடுத்த வருஷம் நடக்குமான்னு தெரியாது, ஆனால் இந்த வரப்போகிற 3 வருஷத்துக்குள்ளே நடக்கும்னு தேவன் சொல்கிறாரு. பயப்படாத ஃபெயிலியர்ஸை பார்த்து. ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து கற்பித்து எதை மிஸ் பண்ணியோ அதன்படியே நடக்கத்தக்க ஆண்டவர்கிட்ட கேள், அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். பிளஸ் யூ டாட்டர் ஃபாதர். வேறு வாங்க. கவர்மெண்டில் ஒரு போஸ்டிங் வர வேண்டியிருக்கு, வரப்போகுது. ப்ரே பண்ணுறேன்ப்பா. உங்கள் திட்டத்துப்படி கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காருப்பா. நீங்கள் என்ன தீர்மானித்து வச்சுருக்கீங்களோ லாட்ஜஸ், அதன்படி நடக்கிறது லாட்ஜஸ் வழியை கொடுங்க தேவனேன்னு சொல்கிறார். போஸ்டிங் தரது பிரச்சனை இல்லை, ஆனால் இருக்கிற உடம்பு எல்லாம் கீழ்ச்சிடுவாங்களே பரவாயில்லையான்றாரு. அந்த மாதிரி போஸ்டிங் கேட்டிருக்கீங்க? அதே தான் உண்மைதான். பரவாயில்லையான்னு கேட்குறாரு. விஜய் எனக்கு தரேன் இருக்கார், அதுக்காக தான் இன்றைக்கி கேட்போம். தேவனே உங்கள் சித்தத்துப்படி இருந்தால் கொடுங்க தேவனே, இல்லைன்னா அதுக்கு மேலான ஒரு வேலையை கொடுங்க, அதுக்கு மேலே அதிகாரத்துப்பூர்வமான ஒரு செயலை கொடுங்க, எளிமையாக பண்ணுற ஒரு செயலை கொடுங்க. உங்கள் திட்டத்துப்படி உங்கள் விருப்பத்துப்படி எப்படி ஆசிக்கிறீங்களோ அதுபடியே நடக்கட்டும்ப்பா. உங்கள் கையில் இதை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆமென். ஓகே ஓகே. ஆமாம், குழந்தை நல்லா பேசணும். குழந்தை எத்தனை வயசு ஆச்சு? 3 வயசு. 3 வயசு ஆச்சப்பா. பேர் என்ன? விஸ்வா. விஸ்வாக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைக்கு தேவனே வாய் பேச்சு இல்லைன்னு சொல்கிறாங்களே தேவனே, நீங்கள் அந்த வாயை திறங்க. நீங்கள் உங்களால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. லார்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கும்போது, அந்த குழந்தையோட விளையாடும் போது, அவங்க கையை பிடிக்கும்போது ஒரு வல்லமை உள்ளே இறங்கட்டும். அந்த வல்லமை இவருக்கு மேலே இப்போ இறங்குறேன். அந்த வல்லமை மூலியமாக பிள்ளை இன்றைக்கு இரவுலேருந்து அது வாயை திறந்து பேசத்தக்க தேவன் ஒரு வல்லமையை பிரதிபலிக்க. Open our mouth, Father. Bless our Lord. In Jesus' name.
பிரேஸ் காட். ஓகே, அப்படியே எல்லாரும் கரங்களை வைத்து, தேவனே இன்றைக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, இன்றைக்கு செய்த எல்லா மகிமைகளுக்காக நன்றி, இன்னைக்கு சொல்றப்பட்ட எல்லா காரியத்துக்காகவும் நன்றி. உங்கள் விருப்பத்துப்படி உங்கள் ஆசையின்படி நாங்கள் நடப்பிக்க எங்கள் வழிகளை தொடங்க தேவனே. அதே நேரத்தில் வேறு யார் யார் வராமல் இருக்காங்களோ, வழிகளில் வேதனையில் நிந்தலையில் வராமல் இருக்காங்களோ, அவங்களுக்கும் இன்றைக்கு கரங்களை உயர்த்துங்க, ஒரு சுகத்தை கொடுங்க. ஐ ரிலீஸ் த பிளஸ்ஸிங், ஐ ரிலீஸ் த ஹீலிங், ஐ ரிலீஸ் த அத்தாரிட்டி லாஜஸ். அதே நேரத்தில் ஒருத்தர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு வீடை வாங்கணும், ஒரு என்ன சொல்கிற அட்வான்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு, விசுவாசத்தில் நீ போ, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் தருவேன்றார் தேவன். கடன் இல்லாமல் எல்லாத்தையும் தருவேன்றார். எப்படி வரும் என்ன வரும்னு கவலைப்படாத, விசுவாசத்தில் நீ போ, நான் எல்லாவற்றையும் செய்வேன்றார் தேவனே. உங்கள் மகிமைக்காக நன்றி, உங்கள் வல்லமைக்காக நன்றி, உங்கள் கிருபைக்காக நன்றி லாஜஸ். இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள், இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள், இன்னும் அதிகமான கிருபைகள் லாஜஸ் உங்கள் பிள்ளைகள் பண்ண வழியை தொடங்க தேவனே. நான் மாத்தம் பண்ணுறதில்ல, இங்கே இருக்கிற ஆட்களையும் ஊழியக்காரர்களாக நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க தேவனே. உமக்கு துதி கன புகழ் எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாரும் சொல்லுவாங்க, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆசைது சகல வராது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். இன்றையிலேருந்து உங்களோட சிறைச்சாலையின் ஏழ்மைத்தனத்திலேருந்து ஒரு மேன்மைக்குள்ளே போக தேவன் வழியை திறந்து விட்டார். இனிமேல்ட்டு அந்த ஏழ்மையின் வார்த்தை உங்கள் நாவில் வராதபடி ஆண்டவர் நன்றி சொல்லிகிட்டே இருக்கும்படி தேவன் ஒரு அபிஷேகத்தை இறக்கும்படி ஜெபிக்கிறார். Bless them, Father. Pray in Jesus' name, amen, amen.